இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கதை மலையாளத்துல இப்போ ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் மூவியை கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து வாரணாசிக்கு ஒரு டூரோட சேர்ந்து ஒரு பொண்ணு ஒருத்தவங்க போறாங்க. அந்த டூர் குழுவுல இருந்து அந்த பொண்ணு வந்துட்டு மிஸ் ஆறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட என்னெல்லாம் பேசினாங்க, கடைசி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல நம்மள அள வச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதையை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள கதை. சோ மிஸ் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா ஒரு வர்த்தான படம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரணாசியை காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸ் வேன்ல இருந்து நிறைய பேர் இறங்குறாங்க. அந்த வாரணாசி ஏரியாவை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்காங்க இல்லையா, சோ இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேரு வந்து லீலா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாத்தியாரு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வாரணாசியில அவங்க பொண்ணு டான்ஸ் ஆடுறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறாங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு வந்துட்டு திரும்ப யூஎஸ் கிளம்பிடுவாங்க. அவங்க மாப்பிள்ளையோட அங்க போயிட்டு செட்டில் ஆகிறதுக்காக. இப்ப இந்த பொண்ணு இவங்கள டூரிஸ்ட் பிளேஸோட சேர்ந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், மனைவி கிடையாது, இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு இருக்காங்களே லீலாவை காமிக்கிறாங்க. லீலா வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. லீலா கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அமைதியாவே இருக்கு. நீங்க தமிழன் கேட்ட உடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குது. கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியாத ஒரு ஏரியால போயிட்டு தமிழ் பேசுறவங்களை பார்த்தா ஒரு ஃபீல் வரும் இல்லையா, சோ அந்த மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து டூருக்கு வந்தோம், வந்த இடத்துல என்னோட கூட வந்தவங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்துட்டு ஒரு தமிழ் சங்கம் இருக்கு. இந்த மீடியால வந்துட்டு அலௌன்ஸ் பண்ணுவாங்க மிஸ் ஆனவங்க. சோ அவங்க கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கத்துல அங்க இருக்க கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அங்க சின்ன சின்ன பசங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு டீ, பன்னு, பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. இதை வந்துட்டு லீலா தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ லீலாவை கூப்பிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது நான் உங்களை நம்பலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லீலா கேட்கறாங்க. ஏன்னா லீலா வாழ்க்கையில வந்துட்டு ஏதோ சில பிரச்சனைகள்லாம் இருக்கு போல, அதனால பெருசா யாரையும் நம்புறது இல்ல. இப்ப கூட இவர் ஏமாத்திட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கேட்கறாங்க. நம்ம ஹீரோ அப்படிலாம் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு போறாங்க ஒரு ஹோட்டலுக்கு. ரெண்டு பேரும் தோசை சாப்பிடுறாங்க. அப்படி தோசை சாப்பிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க. தஞ்சாவூருக்கும் இந்த வாரணாசிக்கும் ஒரு கதை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஆரம்பிக்கும் போது ஹீரோ இல்ல போதுங்க நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல போற போட்டு இதெல்லாம் வந்துட்டு அப்படியே பார்த்து சோகமா உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டு இன்னொரு இடம் இருக்கு, ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ வெளியே கிளம்புறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பிராமையா தான் இருக்காரு. சோ அவர் வந்துட்டு பொதுவா பொண்ணுங்களை பார்த்தாலே ஜொல்லு ஒரு பார்ட்டி, அதுவும் தமிழ் பொண்ணுன்னா சொல்ல வேண்டாம். அப்ப வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் வந்துட்டு வெளியூர்ல இருந்து இங்க வந்தேன், செத்துறலாம் சொல்லி வந்தேன். அந்த கங்கை நதியில குதிக்கும் போது அந்த கடவுளை வந்துட்டு என்ன காப்பாத்தினாரு. எதுக்காக காப்பாத்தினாருன்னா தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு தாண்டா உனக்கு வாழ்க்கையில எல்லாமே கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கும். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி வேர்த்து இருக்குது, ஒரு மாதிரி கோபம் வருது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டாரு. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. சரின்ட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க எதுவுமே பேசாம. அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லவர்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. சில பேர் அங்க விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாரணாசி வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிற மாதிரி இல்ல போல அப்படின்னு சொன்னோன்னே இந்த வாரணாசியை ரசிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மனப்பான்மை வேணும். நம்ம ரசிக்கக்கூடிய விஷயங்களா பார்த்து இது நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டு ரசிச்சோம் அப்படின்னா இந்த வாரணாசியை விட அழகான ஒரு இடம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாக்குற ஒவ்வொரு பார்வையும் அங்க ரெண்டு பேரும் ஜோடியா நடந்து சிரிச்சு பேசிக்கிட்டு வர்றது, அங்க விளையாடிட்டு இருக்கிற குழந்தைங்க, இப்படின்னு ஒவ்வொருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகழகா இருக்கு. நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஒன்னு காமிக்கிறாங்க. பஞ்சு மிட்டாய் வந்துட்டு அந்த இடத்துல வித்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஆனா வந்துட்டு கேட்டதுக்கு வாங்கி தருவான்னு சொல்லி கேட்டதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோ மட்டும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு இருக்கும்போது உங்களை பத்தி நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பேரு லீலா அப்படிங்கிற மாதிரியும் நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன் இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. லீலாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கான். என்னமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. இந்த வாரணாசி வந்துட்டு உங்களுக்கு எல்லா இடமும் தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். மோஸ்ட்லி எல்லா இடமும் எனக்கு தெரியும். அப்படின்னா என்ன கூட்டிட்டு போயிட்டு சுத்தி காமிக்கிறீங்களா, நான் இந்த வாரணாசி வந்துட்டு ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு மொட்டை மாடி இருக்கிறதுல ஒரு உயரமான ஒரு பில்டிங். அந்த பில்டிங் டெரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வாரணாசி ஒட்டு மொத்தமே வந்துட்டு அழகா தெரியுது. அதை பார்த்து வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதனால் வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது போல. அவங்க முகத்துல வந்துட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல போயிட்டு உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ரெண்டு லவர்ஸ் அங்க பேசிட்டே இருக்காங்க. நம்ம கீழே பார்த்தோமே அவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற லவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போன் இதுல வந்துட்டு முழுகி போயிருக்காங்க. மனசை விட்டு பேசிக்கவே மாட்டாங்க போல அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க தூரத்துல அந்த லவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வராங்க. கீழே வந்தோடனே ஒரு இடத்துல வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு விதமான இந்த ஜிகர்தண்டா மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. தஞ்சாவூர்ல வந்துட்டு சாப்பிட்டுருக்கேன், ஆனா அது ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸா கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வயசான காலகட்டத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு வயிறுக்கு ஏதாவது கோளாறுலாம் கொடுத்துறாதுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, அது உங்களுக்கு தாங்க, எனக்கு இன்னும் வயசாகல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. ஜாலியா சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வயித்தெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. குவான்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயின் பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்ப தெரியுதா யாருக்கு வயசு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. ஓகே தான், நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு அதே இடத்துக்கு அந்த போட்டிங் அந்த வாரணாசி அந்த கங்கை நதியை வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பா ஒண்ணு வருது. அந்த பாப்பாக்கு வந்துட்டு ஏதோ சில விஷயங்கள் பொருள் எல்லாம் விற்கிது. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம ஹீரோயின் வாங்கிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் போகும்போது கண்டிப்பா எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் கிட்ட ஏதோ செலவு பண்ணிருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தைலாம் இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற விஷயத்த லீலா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா மனைவி வந்துட்டு பிரசவ தப்போ இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தான் இருக்கா, அவ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடுவா, நல்லா பர்ஃபெக்டான ஒரு டான்சர் அப்படின்னு சொல்லும்போது லீலாவுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு டான்சர் தானா ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அதை ஆடுனதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு டான்ஸ் ஆடுறத வந்துட்டு எனக்கு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு இந்த மைக்ல அலௌன்ஸ் பண்றதுக்கு அந்த டீட்டெயிலாம் கொடுக்குறாங்க. லீலா வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாதிரி மிஸ் ஆயிட்டாங்க, இங்க தான் இருக்காங்க, வந்தீங்கன்னா கால் பண்ணுங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மைக்ல அலௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் லீலாவை தேடி யாருமே வரல. ஒருவேளை அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா போயிட்டாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே கிடைக்கல. சரி உங்கள்கிட்ட மொபைல் போனு வேற ஏதாவது அட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா லீலாவுக்கும் பெருசா யாருமே கிடையாது. இவங்களோட பேக்குமே வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ மொபைல் போனு பர்ஸ் காசு எதுவுமே கிடையாது, இப்போ ஜீரோவில் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது லீலாவோட செப்பல் வந்துட்டு பிஞ்சு போச்சு. அதையுமே வந்து வாங்கி கையால தொட்டு அதை வந்துட்டு தச்சு கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே வருதாம், அதனால வந்துட்டு சாரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப லீலா உனக்கு வந்துட்டு ஒரு நான் சாரி வாங்கி தரேன், நீ கட்டிக்கோ, ஒரே ட்ரெஸ்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சாரி எல்லாம் எடுத்து போட சொல்றாரு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அழகழகா இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு சாரியை சூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சாரி வந்துட்டு கட்டிப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே லீலா போயிட்டு அந்த சாரியை கட்டிட்டு வெளியே வராங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. இதுல ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ கீழே போயிட்டு ஒரு மலை பூ வாங்கிட்டு வராரு. பூ வாங்கிட்டு வந்துட்டு தலையில வைக்க சொல்றாங்க. சோ அதை வச்ச உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ தப்பா நினைச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா லீலா டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி வராங்க. கீழே வந்துட்டு வேகமா ட்ரெஸ் மாத்திட்டு கையில நடந்து வரும்போது இது பாருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் சாரிங்கன்னு சொல்லணும், நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல உனக்கு பிடிக்கும் இல்ல அதனால வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வா போ அப்படின்லாம் பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல, சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி உடனே லீலா சாரி லீலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஓகே ஓரளவு கூல் ஆயிட்டாங்க. இப்போ ஹீரோ கூட பொண்ணு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கால் பண்ணோடனே இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டா வந்துட்டு பேசிட்டு இருக்கோம், நான் அவங்களை வழி அனுப்பிச்சிட்டு நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு லீலாக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காராங்க. ஆப்போசிட்ல இருக்க ஒரு வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம லீலா உங்க ஒய்ஃப் கூட நீங்க என்னைக்காவது சண்டை போட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா சண்டை போட்டிருக்கேன், ஆனா நாங்க கல்யாணம் பண்ண புதுசுல அப்போ சின்ன சின்ன சண்டை வரும், ஆனா அளவு கடந்தமா லவ் பண்ணோம், அவ்வளவு அழகா இருந்தது அந்த வாழ்க்கை, பிரசவத்துக்கு அப்புறம் அவ இறந்து போயிட்டா, அது என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லீலாவை பத்தி கேட்க ஆரம்பிச்சா. லீலா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டர் லீலாக்கு அவ்வளவு பிடிக்கும், ஆனா அவருக்கு வந்துட்டு இவங்களை பிடிக்காது, ஏன்னா 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லீலாக்கு வந்துட்டு முதல் தரத்துக்கு ஒரு பையன் இருக்கான். சோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டா, இப்போதைக்கு யாருமே கிடையாது, அந்த பையனை பாத்துக்கிறதுக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறதே எனக்கு லேட்டா தான் புரிஞ்சுக்கிச்சு. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட எனக்காக நீ தேவைக்கு செய்யறதுக்காக தான் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாரு. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நிறைய தடவை அடிச்சிருக்காரு, சண்டை போடுவாரு, எனக்கெல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. அங்க வந்துட்டு பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்குமா. சோ அந்த பிரியாணி வாங்கி அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. திரும்ப வந்துட்டு பொண்ணுக்காரங்க கால் பண்றாங்க, இதை பாருப்பா ஏதோ ஒரு ஆண்டி கிடைச்சிருச்சுன்னு நீ மட்டும் போயிடாத, ஜாலியா இரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுறாங்க. இது நம்ம ஹீரோக்கு நீ போனை வை, நீ தப்பு தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரம் கூட்டிட்டு சுத்த முடியாது இல்லையா, அவங்க தங்குறதுக்காக ஒரு இடத்த போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆதரவற்ற இல்லாதவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம்,
நிறைய பேர் அங்கே இறந்து போறாங்க. அவங்களுக்கு இறுதி அஞ்சலியும் அங்கிருந்து செலுத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம லீலாக்கு ஒரு விதமான மன கஷ்டங்கள் வருது. ஏன்னா லீலா வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே யாருமே இல்லாத ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இப்ப இருக்கிறதுமே வந்து கூட இப்படி ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நான் உங்க கூடவே வரேன், பரவாயில்ல, எவ்வளவு நேரம் இருக்கிறவனா அவ்வளவு நேரம் இருந்துக்கிறேன், எங்க ஆளுங்க யாராவது தேடி வந்தாங்கன்னா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு இடத்துக்கு வராங்க. ஒரு கோவில் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹீரோவோட பொண்ணு நாளைக்கு டான்ஸ் ஆடுமா, அந்த இடத்துல வந்துட்டு அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போறதுக்கு வந்துட்டு இன்னொரு 6 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தெரியல. சரிவா நம்ம கங்கை நதிக்கே போவோம், அங்க போயிட்டு பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல அங்க வந்துட்டு ஒரு மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது கங்கை நதியில வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு அவங்களோட அஸ்தியை எடுத்துட்டு வந்து ஏதோ கரைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. லீலா குறுக்க போனதால லீலா தெரியாம அவங்க மேல இடிச்சு அந்த அஸ்தி கீழே உடஞ்சு சுக்கு நேரம் உடஞ்சிருச்சு. பயபலுக்கு அவருக்கு மனசே உடஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த அஸ்தியை எடுத்து அப்படியே ஒரு கவருக்குள்ள போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதை பார்த்தோன்னே லீலாவுக்கு மனசு உடஞ்சிருச்சு. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க இவ வந்துட்டு ஒரு ராசி கெட்டவ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அது சரியாயிடுச்சு பாத்தியா, என்னால உங்களுக்கு பிரச்சனை வரதுக்குள்ள நீங்க என்ன விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நீ கிளம்பி வா என் கூட சொல்லிட்டு அந்த நபர் வந்துட்டு அங்க உட்காந்துருக்காரு சோகமா. அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணு இவங்களை பார்க்காம தெரியாம வந்து இடிச்சுட்டா மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னோடனே பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் வந்த உடனே லீலாக்கு ஏதோ மனசு கேட்கல, நான் வேணா பேசட்டுமான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறாரு. லீலா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிரு தம்பின்னு சொன்னோடனே அப்போ வந்துட்டு அந்த நபர் ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் கல்யாணம் பண்ண புதுசுல நாங்க 2 பேரும் அவ்வளவு ஜாலியா சுத்துவோம் போவோம் வருவோம். இந்த புடவை கட்டிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் பொண்டாட்டி ஒரே ஒரு தடவை தான், அது அந்த கல்யாணத்தை தடவை தான் கட்டணும். அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை நான் கேட்டேன், ஆனா அவ கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால நீங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த மனுஷன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என் பொண்டாட்டி வந்துட்டு நான் எங்க போனாலும் சும்மா எனக்கு நோய் நோயின்னு போன் அடிச்சுட்டே இருப்பா, கேட்டுட்டே இருப்பான். ஏன்னா அவ அந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணானா என்னன்னு எனக்கு தெரியல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம அவங்க இறந்து போயிட்டாங்களாம். சோ அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு, பயங்கரமா அழுகிறாரு. தன் மனைவி வந்துட்டு உடம்பு சரியில்லை எனக்கு அப்படிங்கறது கூட என்கிட்ட சொல்லல, ஏன்னா நான் கஷ்டப்படுவேன்னு அவன் மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக. இப்போ லீலா வந்துட்டு அழுகுறாங்க, சாரிங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகேவா இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு கூடவே இருந்து அந்த திதியெல்லாம் கரைச்சதுக்கு அப்புறம் அவங்களை வழி அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது அவரும் நன்றி சொல்லிட்டு போறாரு. இப்போ ஓரளவுக்கு லீலாக்கு ஓகே தான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னன்னா தமிழ் சங்கத்துல கொடுத்திருந்தாங்களே டீட்டெயில், இப்போ நம்ம லீலாவுக்கான தேடின அந்த ஆளுங்க எல்லாமே கிளம்பி வந்திருக்காங்க, லீலாவை கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் லீலாக்கு தெரிஞ்சுன்னா அவன் மனசு முகம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மாறுது. ஒரு ஆட்டோ பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறாரு, நான் போய் விட்டுட்டு உன்னை வழி அனுப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஆனா லீலா வந்துட்டு வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா எங்க ஆளுங்க எல்லாம் பார்த்தாக்கா தப்பா பேசுவாங்க உங்களை என்னையும் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கே இருங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் மன கஷ்டமா ஆயிடுச்சு. அங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்காரு. இப்ப லீலாவும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்ம லீலாக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வருது. லீலா அவங்க அப்பா கூட இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லீலாக்கு கோவிலுக்கு போகணும்னு ஆசை. அதனால அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல அண்ணனும் அம்மாவும் வருவாங்க, என்ன திட்டுவாங்க, இதை பண்ணாதான் அதை பண்ணாதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற என்னதான் பண்றதுன்னு அப்பா கேட்கும்போது நம்ம ரொம்ப தூரம் இருக்கிற இடத்துக்கு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல அப்பாக்காரு ரொம்ப தூரம் போகணும்னா வாரணாசி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்கேயே போலான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட பேசினா அந்த ஒரு விஷயம் இப்ப ஞாபகம் வருது. சோ அவங்க அப்பா இருந்திருந்தா இவ்வளவு அன்பா பாத்துருப்பாரு இல்லையா. சோ இப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம லீலா அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. லீலா வந்துட்டு அவங்க ஊரு கூட போறதுக்கோ அவங்க ஊர் ஆட்கள் கூட போறதுக்கோ விருப்பமே கிடையாது. அங்கிருந்து ஒரு இடத்துல நடந்துட்டு போயிட்டு சோகமா உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஜான் லிட்டில் பாய் ஒருத்தர் வராரு. இவரை நிறைய படத்துல நீங்க பாத்துருப்பீங்கல்ல. இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா லீலா கிட்ட அப்படியே கொஞ்சம் கடலை போட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு கால் பண்ணு இந்த மாதிரி வெளியே அனுப்பிச்சிட்டு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து செகண்ட் லைன்ல ஒரு கால் வருது. லீலா வந்துட்டு இன்னும் உங்க கூட தான் இருக்காங்களா, சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல லீலா அவனை அப்பே அனுப்பிட்டேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் வரல, வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வேகமா போறாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் திட்டுறாங்க. லீலா எங்கதான் போனா, அவ அப்பவே சொன்னா அவளா வந்துட்டு ராசி இல்லாத பொண்ணு, அவளால குழந்தை பெத்துக்க முடியாது, கல்யாணம் பண்ணும்போது அவன் வீட்டுக்காரன்ட்ட சொன்னேன் இவளெல்லாம் கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாரு நமக்கு தான் தொல்லை, நாம மாட்டு சந்தோஷமா டூர் பார்க்க வரலான்னு பார்த்தா இவளை தொலைச்சிட்டு இப்படி மாதிரி தேட வச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ காதுல விழுக அவருக்கே வந்துட்டு மனசு கஷ்டமாகுது. இப்ப இன்னொரு இடத்துல நம்ம லீலாவை காமிக்கிறாங்க. லீலா வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் இருந்தா இல்லையா, அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒருத்தர் வந்தாரு, என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா நான் இருந்ததே கிடையாது, இப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். யாரு வாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டவனே ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி பணம் பேக் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், நான் அவரை போயிட்டு உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையன் வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. எப்பயா இருந்தாலும் பாருங்க அந்த வாத்தியை கண்டுபிடிச்சு அவங்க கையில உங்களை ஒப்படைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போகும்போது நம்ம லீலாவோட பேகை திருடின ஒருத்தவன் கண்ணு முன்னாடி நிக்கிறான். டேய் நீ தானே என் பேகை திருடுன்னு சொல்லி துரத்திட்டே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடுறாங்க, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கடைசியா பார்த்தா நம்ம லீலாவோட ஊர்க்காரங்க நம்ம ஹீரோ எல்லாருமே அந்த இடத்துல நிக்கும் போது பாத்தியா நான் சொன்ன பாத்தியா அந்த மாதிரி விதை அங்க ஜாலியா தெரிஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க ஒரு மாதிரி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா லீலாவை கூப்பிடுறாங்க.
ஆனா லீலா வந்துட்டு எனக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்க ஒரு நபர் இது பாருங்க லீலாக்கு எதுவானாலும் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கையை காட்ட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டக்குனு லீலாவோட கையை பிடிச்சி அங்க இருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம லீலா நம்ம இந்தாண்ட வாத்தி இவங்க 2 பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு நான் லீலா கிட்ட சொன்னேன் கண்டிப்பா உங்க கூட நான் சேர்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதே மாதிரி நான் சேர்த்துறேன் நான் வரட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான் ஜாலியா. இன்னொரு பக்கத்துல இவங்க ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ குளிக்க போயிட்டாரு. அந்த நேரத்துல வந்து ஹீரோட பொண்ணு கால் பண்றாங்க. அந்த வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிக் பண்றாங்க. ஏன்னா ஹீரோ சொல்லிட்டாரு எடுத்து பேசுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பேச ஆரம்பிக்கும் போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்ன பார்க்க வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அப்பா சொல்லியிருக்காரு நாளைக்கு உனக்கு பிறந்த நாளும் சொல்லியிருக்காரு கண்டிப்பா நான் வருவாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பேசுனதுக்கு அப்புறம் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த டான்ஸ் போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்போ ஹீரோயின்மே போயிட்டு கிளம்பி ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த சாரியை வந்துட்டு கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே எனக்கு பூ வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே போயிட்டு மல்லிகை பூ வாங்கி கொடுக்குறாரு. தலையில வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நாளா தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருக்க அந்த சின்ன லீலா குட்டி லீலாவுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளிகிழிப்பு வளையல் கண்ணாடி இது நாள் வரைக்கும் நம்ம லீலா அழகா பார்த்ததே கிடையாது. அவ முகத்தை அவளே கண்ணாடியில பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாத்தி தான். சோ அப்படி இவங்க 2 பேரும் சந்தோஷமா போறாங்க. அந்த வாரணாசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான டான்ஸ் ஒரு மாதிரி தான் எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா. அப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லவ் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு சின்ன பாப்பா வந்துட்டு விளக்கெல்லாம் விப்பா இல்லையா அவ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன் எங்க போனேன்னு சொல்லி எல்லா விளக்குமே நானே வாங்கிக்கிறேன் சொல்லி காசெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு தீப விளக்கா பாத்தீங்கன்னா அந்த கங்கை நதியில விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை விடுறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல தீபாவளி அன்னைக்கு இந்த இடத்துக்கு வாயா நீ இந்த ஒட்டு வாரணாசியுமே வந்து பாத்தீங்கன்னா தீப விளக்குலாக அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல சும்மா ஆசையெல்லாம் காட்டாதீங்க நான் தனியா இருக்கேன் நான் எப்படி என்னால வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த டூருக்கு எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா லீலாவுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. சோ அந்த ஃப்ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி தான் இவங்க கூட அனுப்பிச்சிருக்காங்க. அவ இல்லைன்னா நான் இப்பவுமே வரமாட்டேன். எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு தான் அவ மட்டும் தான் ஹைதராபாத்ல இருக்கா. எப்பயாவது ஒரு தடவை வருவா வீருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. சாப்பாடு ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இருந்தாலும் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஜாலியா அந்த கங்கை நதியிலே வந்துட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வேற எங்கேயும் நான் போய் தூங்க கூடாது அப்படின்னு சொல்லி லீலா சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோக்கும் ஓகே தான் சரி பரவாயில்லன்னு அங்க வந்துட்டு ஒரு புல்லாங்குழல் வந்துட்டு ஒருத்தர் ஊதிட்டே இருக்காரு. எல்லாருமே பார்த்து அவ்வளவு அழகா ஊதுறாரு ரசிக்கிறாங்க. எல்லாரும் காசுலாம் கொடுக்குறாங்க. அப்ப போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம லீலா காதுல வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ திரும்ப போயிட்டு அந்த புல்லாங்குழல் ஊதுறாரு இல்லையா சோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஊதணும். அவ இன்னைக்கு டான்ஸ் ஆடணும். இதுதான் விஷயம். சோ அவர் ஊத ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லீலா இது நாள் வரைக்கும் அவளுக்கு டான்ஸ் ஆடணுங்கிறத கனவு. ஆனா சின்ன வயசுல புதைச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ஆடணும்னு நினைச்சதும் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் அவ சந்தோஷமா ஆட ஆரம்பிக்கிறா. ரொம்ப அவ்வளவு அழகா ஆடுறாங்க. எல்லாரும் கிளாப் பண்றாங்க கை தட்டுறாங்க. நிறைய காசு வந்துட்டு சேருது. டிப்ஸா கொடுப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி காசு நிறைய சேருது. அப்படி சேர்ந்த காசுல வந்துட்டு அந்த புல்லாங்குழல் ஊதனவர் கூப்பிட்டு இதை பாருங்க நீங்க அவ்வளவு அழகா ஆடினீங்க அதுக்கான சம்பளமா இது நீங்க வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. கொஞ்சம் ஒரு 400-500 கிட்ட இருக்கும் போல. அதை வாங்கி வந்துட்டு நம்ம லீலா வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த காசை வந்துட்டு நீங்க வச்சீங்க இது என்னோட முதல் சம்பளம் அதனால உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இல்ல இதுக்கு பதிலாக நீ எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடு அது நான் வச்சுக்கிறேன் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அங்க வந்துட்டு ராட்டின் எல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ராட்டினத்துல வந்து நம்ம லீலாவை ஏத்தி விட்டு அழகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ராட்டின சுத்திட்டே இருக்கும்போது அந்த தம்பிராமையா வராரு. என்னடா இந்த பொண்ணை கூட்டிட்டு லாட்ஜுக்கு போற ரூமுக்கு போற இங்க சுத்துற அங்க சுத்துற என்ன கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கோவம் வருது. அங்கிருந்து கிளப்பி நம்ம லீலாவை கூட்டிட்டு போறாங்க. இப்ப 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் இருக்கு. அந்த போட்ல போயிட்டு 2 பேரும் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. மனசு விட்டு பேசிக்கிறாங்க. நான் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கையில இப்படி நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கேட்டா என்னென்னவோ தோணுச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பார்க்க உடனே எனக்கு ஒன்று தோணுச்சு என்னன்னு கேளுங்களான்னு சொல்லி கேட்டா சரி என்ன தோணுச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்டா ஒண்ணுமே தோணல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீங்க ஊருக்கு போனீங்கன்னா உங்க பொண்ணு கூட யூஎஸ் போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பேர் வந்து நம்ம ஹீரோ தனியா தான் இருக்கிறாரு அதனால நானும் உங்க கூட வரவா நீங்க எங்க ஊருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள லவ் பண்றோம். அந்த லவ்ங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு விதமான ஒரு பிணைப்பு இருக்கு. ஆனா அது லவ்னு சொல்ல முடியாது. ஒரு அன்பு ஒரு தோழன் அப்படி கூட நம்ம சொல்லலாம். லீலா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீங்க சின்ன வயசுல எப்படி இருந்திருப்பீங்க அழகா தானே இருந்திருப்பீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன வயசு போட்டோ இருக்கு.
இருக்கு. அந்த போட்டோ எடுத்து நம்ம லீலா கையில கொடுக்குறாரு. லீலா வந்து அதை பார்த்துட்டு நீங்க அவ்வளவு அழகா தான் இருக்கீங்க, ரொம்ப குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த போட்டோ கேட்கிறாரு. இல்ல இந்த போட்டோ எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையிலே வச்சுக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியவே ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு ஃபுல்லா அவங்க நிறைய விஷயம் பேசிக்கிட்டாங்க. காலையில நம்ம லீலா ஏந்திருக்காங்க. லீலா ஏந்து பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்னமும் தூங்கிட்டு இருக்காரு. ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் தலையை அப்படியே கொஞ்சம் தொட்டு அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காரு. தடவி கொடுத்துட்டு லீலாவும் பக்கத்துல படுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏந்து முழிச்சு பாக்குறாரு. எழுந்து முழிச்சு பார்த்தோன்னே லீலா தூங்கிட்டு இருக்காங்க. லீலா ஏந்திர அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லீலா வந்துட்டு எந்த ஒரு அசைவுமே கிடையாது. கை அப்படியே தொட்டு பாக்குறாங்க. லீலா ஏந்திரமான்னு சொன்னோன்னே இது வரைக்குமே ஏந்திருக்கவே இல்லை. சரி டீ வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு டீ வாங்கிட்டு வராரு. அப்பவே கூட லீலா ஏந்திருக்கவே இல்லை. அப்படியே சோகமா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கை கொடுக்குறாங்க. நம்ம லீலா ஆல்மோஸ்ட் இறந்து போயிட்டாங்க. சோ இறந்து போன லீலாவை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவங்களோட தமிழ் ஆளுங்களாம் வந்துட்டாங்க கிளம்பி. திரும்ப வந்தோடனே அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து லீலா வந்துட்டு டீட்டெயிலாம் எழுதிக்கிறாங்க போலீஸ்காரங்க. இப்ப அதே வாரணாசியில அடக்கமும் செய்யறாங்க. லீலா கிட்ட வந்துட்டு ஒரு பாப்பா பொருள் வித்துட்டே இருப்பா இல்லையா, அந்த பாப்பா அந்த இடத்துல நின்று அழுதுட்டு இருக்கான். தூரத்துல ஹீரோட பொண்ணு நடந்து வராங்க. இந்த ஆண்டி எப்பயாவது பார்க்கணும் இவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி அவ்வளவு ஆசையா இருந்தாங்க இல்லையா. சோ அவங்களுக்குமே வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில பார்க்கற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்பாக்காரர் வந்து தூரத்துல உட்காந்து அப்படியே ஏதோ படி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்காரு. அதை பார்த்து பொண்ணுமே ரொம்ப கஷ்டப்படுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லீலா கையில வந்துட்டு அந்த நேத்து சம்பாரிச்ச அந்த காசு இருந்தது இல்லையா, அந்த காசு வந்துட்டு ஹீரோட போட்டோ ஒன்று இருக்கு. சோ அந்த 2 போட்டோவை காசு எடுத்துட்டு வந்து அப்பா கையில கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு மனசே உடஞ்சு போச்சு. இதனால் வரைக்கும் நம்ம ஹீரோ செலவு பண்ண அந்த காசையும் கொடுத்துறாங்க. அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இது 2 தான் அவங்க கையில கடைசியா இருந்தது. சோ அவ்வளவு வந்துட்டு நேசிச்சிருக்காங்க நம்ம ஹீரோவை. இப்ப இறுதி அஞ்சல்லாம் செலுத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அதே வாரணாசி அந்த கங்கை நதி ஓரமா உட்காந்துருக்காங்க. லீலா வந்துட்டு ஒரு போட்ல உட்காந்து சிரிக்கிற மாதிரி தெரியுது. இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல லீலா மறைஞ்சு போறாங்க. ஹீரோக்கு அப்படியே சோகமா அழுகிறாரு, பயங்கரமா அழுகிறாரு, மனசு விட்டு அழுகிறாரு. லீலா வந்துட்டு அதே இடத்துல அப்படியே மறைஞ்சு போக அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. வாழ்க்கையில நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம், சோகங்கள் வரலாம். ஆனா அது எல்லாமே வந்துட்டு நம்ம மனசு விட்டு யாருக்கிட்டயாவது பேசுறதுக்காக நமக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி பாத்தீங்கன்னா லீலாவோட இடத்துல எந்த ஒரு ஆளுமே இல்லை. அவ்வளவு கஷ்டங்கள், ஒரு சின்ன சந்தோஷம் கூட அவங்களால நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரே ஒரு நாள் வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கையை வேற மாதிரி மாத்தி இருக்கு. இது வந்துட்டு ஒரு காதல்னு கூட சொல்லலாம், இல்ல அன்புன்னு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சொல்லி டைரக்டர் நம்ம கையில கொடுத்துறாரு. உங்களுக்கு மன கஷ்டம், உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான கஷ்டங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச நபரோட மனசு விட்டு பேசுங்க, எல்லாமே வந்துட்டு சரியாயிடும் சொல்லிட்டு இந்த படத்தோட கதையை முடிச்சுப்போம். இந்த படத்தோட கதை எப்படி இருந்தது கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.